வீடியோவை வழங்குவோர் MCR Pure Cotton Club. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், நீ துப்பட்டா போடணும், இது போடணும், யூஆர் நாட் இன் ஸ்கூல். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் வந்து ட்ரெடிஷன் அப்படின்னு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு. இந்தியாவில் வந்து சேஃப்டி கம்மி, ப்ரைவேட்டில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க யாராவது ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணால். ஸோ கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு எந்த இதுவும் கிடையாது நினைக்கிறாரு. தேவையில்லாத ஒன்று தான் அது, அவங்க இஷ்டம் அவங்க போட்டு தராங்க. இது தப்பு கிடையாது, வேட்டி கட்டிட்டு போகிறது நம்ம பாரம்பரியம் தானே. ஸோ தமிழகம் சொன்ன கரெக்ட் தான். பெரியவங்க அப்படி சொன்னாங்க, ஆனால் போடலன்றதுக்காக பொண்ணுங்களை தப்பாக பேசுறதும் கரெக்ட் இல்லை. நிஜமாவா? ஃபஸ்ட்டு லஞ்சம் வாங்காமல் இருக்க சொல் தலைவா, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை பற்றிலாம் பேசலாம். சரியா? வேஷ்டி சட்டையும் ஒரு ஸ்டைல் தானே, ஜீன்ஸ் பேண்ட் ஒரு ஸ்டைல்னா வேஷ்டி சட்டையும் ஒரு ஸ்டைல் தானே. ஆனால் ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு லேடிக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒரு ஆம்பளை நம்மளை பார்க்கும்போது நம்மளை மரியாதையாக பார்க்கணும். இப்போ நடக்கிற நிறையா கேசஸ்லாம் வந்து பார்த்தாக்க வந்து இந்த மாதிரி லாஸ் பாஸ் பண்ணது இஸ் மோர் ஃபார் விமன் சேஃப்டி அண்ட் ஆல்சோ கைஸ்க்கும் ட்ரெஸ் கோட் இஸ் மஸ்ட். வேஷ்டி கட்டி போகிறது கரெக்டு தான், நம்ம ஊரோட கலாச்சாரம் வேஷ்டி. ஆனால் அந்த ஹிந்தி இன்னும் ஒன்று இது இம்போஸ் பண்ணுறாங்க, ஹிந்தி படிக்கணும், அது தப்பு. சில சமயம் பசங்களை பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி வந்திருக்காங்களே, இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் எல்லாம் வராங்களேன்னு சம்டைம்ஸ் பார்க்கும்போது நல்ல விஷயந்தான், போட சொல்லுங்கள் எல்லோரும். பசங்களையும் சேர்ந்து தானே போட சொல்கிறாங்க, நல்ல விஷயம் தான், போடட்டும், வேஷ்டி சட்டையில் வரட்டும். அப்போயாவது கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கானுங்களான்னு பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா சுடிதார் போட்டாங்கன்னா ஷால் போடுறது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்கள் கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ் எல்லோரும் வேர் பண்ணணும். எனக்கு வந்து இதுதான் அதுதான்லாம் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருந்தால் எனிதிங் இஸ் ஃபைன். பட் இந்தியாவில் வந்து சேஃப்டி கம்மி. ஸோ இந்த கவர்மெண்ட்லலாம் லைக் இட்ஸ் குட் ஓன்லி பிகாஸ் ப்ரைவேட்டில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க யாராவது ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணால். ஸோ கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு எந்த இதுவும் கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ட்ரெஸ் அப் வாட் எவர் தே சே. ஐ ஃபீல் வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு லேடிக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒரு ஆம்பளை நம்மளை பார்க்கும்போது நம்மளை மரியாதையாக பார்க்கணும், தப்பாக பார்க்கக்கூடாது. அது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். என்ன நினைக்கிறாரு? தேவையில்லாத ஒன்று தான் அது, அவங்க இஷ்டம் அவங்க போட்டு தராங்க. எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத ஒரு ரூல் தான். ஆமாம், அவங்க இஷ்டம் அவங்க போடுறாங்க. என்னோட ஒப்பீனியன் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய இதுன்னு பார்க்கச்சே இது நல்ல இது வரவேற்கத்தக்க ஒரு ரூல் தான் இது. சில சமயம் பசங்களை பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி வந்திருக்காங்களே, இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் எல்லாம் வராங்களேன்னு சம்டைம்ஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்த்தா இப்படி மற்றவங்களை இது பண்ணுற மாதிரி இருக்க, பசங்களை இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால இது வரவேற்கத்தக்க ஒன்று தான். என்னை கேட்டால் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அது அவங்கவுங்க விருப்பங்கிறது அது இருந்தாலும் பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸ்லாம் நாங்களும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தான், அதை வரவேற்கணும் தான். இந்த ரூல் கண்டிப்பாக வர வேண்டிய ஒன்று தான். அதை நான் வரவேற்கிறேன், முழுமையாக ஆதரிக்கிறேன். இட்ஸ் a personal interest. If they want to wear துப்பட்டா அவங்க போடலாம், வேணான்னா வேணாம். இதை பாஸ் பண்ணது இட்ஸ் வெரி குட் திங். ஏன்னா ஷால் கம்பல்சரி ஃபார் லேடிஸ் இட்ஸ் அ மஸ்ட். ஏன்னா நிறைய பேர் போடுறது இல்லை. அண்ட் இப்போ நடக்கிற நிறையா கேசஸ்லாம் பார்த்தாக்க இந்த மாதிரி லாஸ் பாஸ் பண்ணது இட்ஸ் மோர் ஃபார் விமன் சேஃப்டி அண்ட் ஆல்சோ கைஸ்க்கும் ட்ரெஸ் கோட் இஸ் மஸ்ட். அண்ட் கவர்மெண்ட் இதில் பண்ணது தப்பு இல்லை. ஆமாம், அது நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கிறோம், உங்களுக்கு என்ன நீங்கள் உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. பட் அது மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக தெரியலனாக்க இட் இஸ் ஃபைன். அதாவது உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சூட் ஆகணும். நிறைய பேர் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லாமல் நிறைய பேர் போட்டுருக்காங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்குது. அது பார்த்து பண்ணாங்கன்னா எதுவுமே தப்பு இல்லை. அண்டு சில இடம்னு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி போட வேண்டிய இடத்துல போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஆஃபீஸில் நீங்கள் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் போட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் அது அவங்க எதிர்த்தா கூட அது தப்பு தான் சொல்லுவேன். இப்போ தமிழ்நாட்டில் வேஷ்டி சட்டை போட்டுட்டு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாடோட பண்பாடே வேஷ்டி சட்டை கட்டுறது தான் ஸோ அதை கட்டிட்டு ஆஃபீஸ் போகக்கூடாது. என்ன தான் கார்ப்பரேட் வேர்ல்டாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஓகே, ஆக்சுவலாக அது கொஞ்சம் வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ ஓகே, இப்போ ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கோ அதே போல் ஓகே கவர்மெண்ட்லேயும் அதே போல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மல் ட்ரெஸ் இருக்கிறது கண்டிப்பாக மஸ்ட்டு தான். ஆனால் திஸ் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா. எஸ்பெஷலி இன்னும் டிஷர்ட் அந்த நெக் வச்சது அதை போல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லது தான். அதே போல் இந்த ஃபீமேல்ஸும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி டீசெண்டான ட்ரெஸ் பண்ணுறது தட் இஸ் ரியலி வெல்கம் டிசிஷன் தான் பார்த்தீங்கன்னா. இது தப்பு கிடையாது, வேட்டி கட்டிட்டு போகிறது நம்ம பாரம்பரியம் தானே. ஸோ தமிழகம் சொன்ன கரெக்டு தான். ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது போகுது. ஸோ ட்ரெண்டுக்கு நல்லா தான். ஏன்னா இப்போல்லாம் நாம் கூட வேட்டிலாம் என்ன காலேஜ் ஃபேர்வெல்லோ இதெல்லாம் வேட்டி கட்டி தானே போடும். ஸோ ஆனால் தமிழ்நாட்டில் வேஷ்டிங்கிறது ஒரு கல்ச்சுரலான ஒரு இதான்.
200 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அப்படியே வேஷ்டி தான் கட்டிட்டு இருந்தாங்க. காந்தியே தோத்தி கட்டி தான் போனார். படம் அண்ட் பிரேமம் அண்ட் அதெல்லாம் வேட்டி கட்டி தான் போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி காலேஜ்லலாம் தே ஆல்சோ ஃபாலோ தட் அண்ட் வேட்டி கட்டி தான் போகிறாங்க. அவங்க பெரியவங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் போடலன்றதுக்காக பொண்ணுங்களை தப்பாக பேசுறதும் கரெக்ட் இல்லை. துப்பட்டா போடுறது அவங்க சாய்ஸ் தான். பட் அதுக்காக நம்ம ஒன்றும் அவங்கள வந்து ஃபோர்ஸ் தான் பண்ணக்கூடாது. It is mandatory. It depends on people perspective. It also depends on corporate companies how they accept it. But it should not be like a forceful decision. Unless and until it's not awkward, everything that goes in a dignified way should be okay. வேஷ்டி கட்டி போகிறது கரெக்டு தான். நம்ம ஊரோட கலாச்சாரம் வேஷ்டி. ஆனால் அந்த ஹிந்தி இன்னும் ஒன்று இது இம்போஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி படிக்கணும், அது தப்பு. என் கேர்ள்ஸ் தான் சாரி கட்டு போகிறாங்களா, அப்போ பாய்ஸ்லாம் வேஷ்டி தான் கட்டணும். நல்ல மூவ் தான் ப்ரோ. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கோம், நம்ம ஊரில் இருந்துட்டு லைக் நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வந்து வேஷ்டி தான். அது லைக் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல ரூல். I think that should be entirely up to the girls' opinion or perspective, because if you're comfortable with the dupatta, I think you should wear it. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பொறுத்து. சில பேர் வந்து துப்பட்டா போடாமல் வெளியே போக மாட்டாங்க. சில பேருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பர்சனல் சாய்ஸ். அண்டில் ரொம்ப லோ நெக்காக இருந்தால் they can wear it, otherwise fine. லாயர் நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரெஸ் கோடை பற்றிலாம் அவங்க சொல்லக்கூடாது. ஸோ அது சொல்கிறது தப்பு தான். போய் ட்ரெஸ் கரெக்டாக போட்டால் அவங்க கரெக்டாக வந்துடுவாங்களா? நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம், இவங்க வரலைன்னா அவங்களோட சேலரியை வந்து கட் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள். நீங்கள் ட்ரெஸ் கோடு கொண்டு தான் கரெக்டாக வந்துடுவாங்களா? அக்கார்டிங் டு த பிளேஸ் யூ ஷுட் ட்ரெஸ். அவ்வளோதான். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். நீ துப்பட்டா போடணும், இது போடணும். யூஆர் நாட் இன் அ ஸ்கூல். பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். என்ன வேணாலும் போட்டுக்கலாம். டீசெண்டாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். இதுதான் போடணும் அப்படின்னா சொல்லலாம் கூடாது, தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் வந்து ட்ரெடிஷன் அப்படின்னு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு. there are so many other things which says our tradition, but this doesn't the only thing to call tradition அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உடைகளை நம்ம காப்பாற்றினா தான் உலக அளவில் நம்ம பேசப்படுவோம். நம்மளுடைய உடை என்ன? வேட்டி ஷர்ட் தான், அதான் போடணும், தவறே இல்லை. பேண்ட்டுன்றது நம்மளுடைய சௌகரியத்துக்காக நம்ம மாற்றிக்கலாமே தவிர நம்மளுடைய கலாச்சார உடை வேட்டி தான். வேஷ்டி சட்டையும் ஒரு ஸ்டைல் தானே, ஜீன்ஸ் பேண்ட் ஒரு ஸ்டைல்னா வேஷ்டி சட்டையும் ஒரு ஸ்டைல் தானே. இப்போ லேடிஸ் மட்டும் பட்டு சேலை அதெல்லாம் கட்டணும் சொல்கிறாங்களா, அப்போ ஏன் ஜென்ஸ் வேஷ்டி ஷர்ட்லாம் கட்டி போகக்கூடாதா? நல்ல விஷயந்தான், போட சொல்லுங்கள் எல்லாரையும். பசங்களையும் சேர்ந்து தானே போட சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான், போடட்டும், வேஷ்டி சட்டையில் வரட்டும். அப்போயாவது கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கானுங்களான்னு பார்ப்போம். அப்படியாவது பண்ணால் நாடு கொஞ்சம் உருப்பிடுதான்னு பார்க்கலாமே. நல்ல விஷயம் தான் இது. வேறு எதுவும் ஒப்பீனியன் இல்லை. ஜென்ரலி இட் வில் பி குட், அவ்வளோதான். I feel it completes the outfit, so it should be worn. Not necessarily. I mean, it depends on the occasion, how formal the occasion is. So the more formal, the more complete the attire should be. unnecessary rule தான். இட்ஸ் யோர் விஷ். லைக் துப்பட்டா போடணுமா வேணாமா அவங்க கம்ஃபர்ட் லெவல் பொறுத்து. சல்வார் துப்பட்டா லைக் சல்வார் கமீஸ் போடணுன்னா அது போடலாம். பட் இன்கேஸ் இஃப் தே வாண்ட் டு ட்ரெஸ் சம்திங் எல்ஸ், கம்ஃபர்டபுளாக தான் போடணும் அப்படின்றதுனா போடலாம். அது மேண்டட்ரி ஆக்கணும்னு ஒரு ரூல். இன் தி எண்ட் கம்ஃபர்ட் தான் முக்கியம். as long as the person is comfortable and since it's a government office, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா அதுவே போதும். அதாவது ஃபார்மல்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது எல்லா ப்ரைவேட் செக்டார்ஸ்லேயும் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஃபார்மல்ஸ் வந்து மஸ்ட்ன்றாங்க. அதே மாதிரி ஃபார்மலாக மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இப்போ லேடிஸாக வந்து இப்போ ஜீன்ஸ் போடுன்றாங்க, அதெல்லாம் வந்து இதுவாக இருக்குது. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நல்லா இருக்காது. ஒரு கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கு போனால் நீட்டாக இருக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு கவர்மெண்ட் அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே போனால் மட்டும் ஃபார்மல்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். நம்ம மற்றதில் நம்ம இது பண்ணிக்கலாம். அவங்க போடணுன்னா நம்ம இது இல்லை. அவங்க போடுற ட்ரெஸ் தான் நம்ம வந்து சொல்லணும், அவங்க சொல்கிறத நம்ம போடணும். அது நம்மளோட உரிமை. அது நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இதே ஒரு கம்பெனி, அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்குள்ளே போனால் நம்ம ஃபார்மல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இல்லை, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறோன்றது ஓகே தான். பட் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த லாவாக நம்ம மேலே இம்போஸ் பண்ணுறது வந்து தப்புன்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டில் ஒன்றும் யாரோ இன்டீசெண்டாக ஒன்றும் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பல பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன்? அதுதான் ஏதாச்சும் எதுவாக இருந்தாலும், இப்போ நம்ம ஹிந்தி இம்போசிஷனாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மேலே திணிக்கும் போது தான் வந்து தப்பு. நம்மளே ஹிந்தி கற்றுக்கினாலும் தான் அது வந்தாலும் ஓகே. இல்லை நம்மளே நம்ம ட்ரெஸ் நம்ம எதுவாக போட்டாலும் சரி, நம்ம மேலே ஒருத்தவங்க வந்து திணிக்கும் போது தான் அது தப்பு. அவங்க வந்து சொல்லக்கூடாது. அவங்க வந்து நம்ம மேலே எதுவுமே சொல்லக்கூடாது. நீ இதை பண்ணு, நம்மளை வந்து சொல்லக்கூடாது. நம்மளா விருப்பமெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், அதுதான். அவன் பீயிங் அ கேர்ள் வந்து அவங்க வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி ட்ரெஸ் பண்ணால் வந்து இந்த மாதிரி கேர்ள் அப்யூஸ்லாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க வந்து எதையுமே டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் வந்து அதை திணிக்கிறது தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் இல்லைன்னு சொல்கிறேன். அதனால அதை ஒரு பொருட்டாக எடுத்து இப்படிலாம் லாலாம் அதுக்கு இம்போஸ் பண்ணோம். ஃபார்மல்ஸில் வரணும், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அது ஓகே தான். பட் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் அது ஏன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு லஞ்சம் வாங்காமல் இருக்க சொல் தலைவா, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை பற்றிலாம் பேசலாம். சரியா? முதலமைச்சர்லேருந்து எல்லா அடிமட்ட தொண்டை வரைக்கும் லஞ்சம் தான் வாங்கினுக்கிறான். அதுக்கப்புறம் அதை பேச சொல்ல அவனுங்கள.
வீடியோவை வழங்குவோர் MCR Pure Cotton Club.